தட்டுப்பாடுன்னு சொல்லி சொல்லி நம்ம காதுக்கிட்டு வராத வரைக்கும் சந்தோஷம் நினச்சிட்டு இருந்தேன். எல்லாருமே என்னை சுற்றி இருக்கவங்கலாம் 2-3 கேஸுன்னு புக் பண்ணி வச்சுட்டாங்க. நான் தான் எதுக்கு அலைச்சல் பிடிச்சிட்டு வாங்குவானே, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, நம்ம வாங்கிட்டோம்னா இல்லாதவங்களுக்கு போயிடுமேன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் புக் பண்ணாமல் விட்டேன். இந்த மழை டைம்லாம் மழை அப்படி தூர்ன ஒன்றுமே கடையில் போய் கேட்டிங்கன்னா பால் பாக்கெட்லாம் காலி ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு வீட்டில் இருக்கவங்களே 10 பால் பாக்கெட் அப்படி வாங்கிட்டு போயிடுவாங்களா, அது எதுக்கு தான் வாங்குவாங்க தெரியாது. அந்த மாதிரி நினச்சி நான் விட்டேன் பாருங்கள். இப்போ அதுதான் எனக்கு மோசமாக வந்து முடிஞ்சு போச்சு. 10 நாள் 15 நாள் கிட்ட ஆகுது நாங்கள் கேஸ் புக் பண்ணி, இன்னமும் வரல. ஃபோன் பண்ணி கேட்டால் இதாக வரேன் அதாக வரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து வீட்டில் சாப்பாடு செய்யாமல் என் மண்டை அப்படியே பிச்சு போகுது. அதனால என்ன பண்ணேன், கிச்சனை ஃபுல்லாக ஏற கட்டி ஒதுக்குப்புறமா தள்ளி விட்டுட்டு ரொம்ப நாளாக குப்பை கடங்களை கடந்த மாதிரி கடந்துச்சு இந்த ஸ்டவ்வு. இந்த கரண்ட் அடுப்புக்கு இன்றைக்கி வாழ்வு வந்துடுச்சு, சொல்ல தேவையில்ல. இன்றைக்கி அதுதான் நம்ம வீட்டில் ஒரு ஹீரோவாகவே இருந்துச்சு. அதில் தான் நான் உலையை வச்சு சோறு செஞ்சேன்னா பார்த்துக்கோங்க. கரண்ட் அடுப்பில் குக்கரில் தானே வடிக்கணும், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். உலையை வச்சு தான் சோறு செய்வேன்னு சொல்லி சோறு செஞ்சு ரசம் வச்சு ஒரு வழியாக அன்றைக்கி நாளில் நாங்கள் முடிச்சிட்டோம். பைடியா.